Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 747 பார்ட் 2. ஓபன் பண்ணா இந்த அல்லக்கைங்க பைரட்ஸுங்க பூரா பில்லு பில்லு பில்லுன்னு பயங்கரமா கத்துறாங்க. ஏன்னா இந்த பைரட்ஸ் எல்லாத்துக்குமே தலைவன் அவன் தான். வந்தவன் சரி இன்னைக்கு யாரெல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கேப்பான். உடனே கூட்டத்துல ஒருத்தன் இங்க பாருங்கன்னு சொல்லி போப்லாட் அப்படிங்கிற 68 மில்லியன் பெரி பவுண்டி உள்ள ஒரு பைரட்டை புடிச்சிட்டு வந்திருப்பான். சூப்பர்பான்னு சொல்லும் போதே அடுத்து இன்னொருத்தன் டம்புன்னு 70 மில்லியன் பெரி பவுண்டி உள்ள ஒரு பைரட்டை புடிச்சிருப்பான். அதுவும் அவன் சேர்த்து வச்சிருந்த ட்ரெஷரையும் சேர்த்து ஆட்டைய போட்டானாமா. இதுல என்ன வெறுவேன்னு தெரியல அந்த எருமைக்கு. சூப்பர்பா அடுத்து யாருன்னு கேட்டவன ஒவ்வொருத்தருமே கை தூக்குவாங்க. நான் காட்டுறேன்னு அந்த டைம் டிசையர் பெரிய சைஸ் உருண்டை ஒண்ணு ஊட்டிட்டு வருவா. அப்ப கூட இருக்க அவ ஆளுகிட்ட பார்த்தோமியோ எங்க நீ கேப்பா. அவனை மரியாதையா வேலை பார்க்க வச்சிருக்கேன், அதனால அவனை பத்தி நீ கவலைப்படாதன்னிருவான். சரின்ட்டு இவன் நேரா லூஃபியை ஊட்டிட்டு போய் இந்த மாதிரி 500 மில்லியன் பெரி பவுண்டியான ஸ்டார் ஹேட் லூஃபியை நான் புடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொன்ன உடனே அங்க இருக்க எல்லாருமே பதறுவாங்க. நிஜமாவே இவன் தான் லூஃபியான்னு. உடனே அவனும் சூப்பர்னு அவளை மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே பாராட்டி தள்ளுவான். அந்த டைம் கீழே இருக்க அல்லக்கைங்கெல்லாம் பில்ல பார்த்து பயங்கரமா புகழ்ந்து தள்ளுவாங்க. உங்களை மட்டும் நாங்க மீட் பண்ணல, என்னைக்கோ கிராண்ட் லைன்ல எல்லாம் செத்து மிதந்து இருப்போம். அப்படி சாகாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மட்டும் தானே அவனை பயங்கரமா பாராட்டுவானுங்க. ஏன்னா இங்க இருக்க எல்லாருமே வேற வேற பைரட்டுங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்துனது இந்த பில்லு. இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் சில்வர் பைரட் அலையன்ஸ். ஆல்மோஸ்ட் இவனுக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. அப்படி சேர்ந்ததுல இருந்தே 100க்கு மேல பெரிய பெரிய பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே போட்டு பொழந்துகிட்டே இருக்கானுங்க. அதுல இன்னொரு விஷயத்தையும் அவன் தெளிவா சொல்லிடுவான். இவங்க எல்லாருமே சொல்ல போனா தனித்தனியா இருந்தா வெத்து வெட்டுங்க, ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒன்னா வேலை பார்த்ததுனால தான் நீங்க எல்லாருமே மத்தவங்களை விட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும், எவ்வளவு பெரிய பவுண்டி வச்சிருக்க ஆளா இருந்தாலும் சரி ஈஸியா புடிச்சிடலாம். அதுக்கு உதாரணம் தான் இப்ப டிசைர் புடிச்சிருக்காளே அது. சரி சொல்லுங்க உங்களோட ட்ரீம் என்னன்னு கேட்பான். ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் நான் ஸ்ட்ராங் ஆகணும்பா, அவ்வளவுதானு கேட்டா இல்ல நான் சந்தோஷமா வாழணும்பா, அவ்வளவுதானு கேட்டா இல்லவே இல்ல யாருமே அசைக்க முடியாத ஒரு அன்பீட்டபிளான பைரட்டா மாறணும்பானுங்க. சோ இப்படி எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம எப்பவுமே என்னைக்குமே ஒன்னா இருக்கணும். நம்ம மட்டும் ஒன்னா இருந்தோம் போர் எம்பரர்ஸ் எல்லாம் சப்ப பீசுங்க. கைடோ, பிக் மம், ஷாங்க்ஸ், பிளாக் பியர்டுன்னு எல்லாருமே சப்ப பீசுங்க தான். எல்லாத்தையுமே அடிச்சு தெருக்கி விட்டுட்டு நம்ம தான் பெஸ்ட்னு காமிப்போம். அதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும், உங்களோட கனவு எல்லாமே நிறைவேறும். எல்லாருமே புது பைரட்டராக்கு என்ன மாதிரியே எய்ம் பண்ணுங்க, அதுவும் ஒன்னா சேர்ந்து. அப்பதான் நம்மளால முடியும்னு உடனே அவனுங்களுமே நாங்க கடைசி வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம்னு பயங்கரமா ஜால்ரா போடுவானுங்க. அப்புறம் எல்லாருமே பில்லு பில்லுன்னு அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த பேக்லாண்டு தனியா நின்று வில்லத்தனமா சிரிப்பான். என்ன ஏதுன்னு தெரியல. லூஃபியுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த டைம் தூரத்துல ஏகப்பட்ட ஸ்டாச்சுஸ் காமிப்பான். எல்லாமே சில்வர்ல சும்மா பல இருக்கும். என்னடான்னு பார்த்தா இவங்களோட ரைவல்ஸ் எல்லாத்தையுமே இப்படித்தான் டிஃபீட் பண்ணி வச்சிருக்கான். இதே மாதிரி தான் அடுத்து லூஃபியை மாத்த போறேன்ட்டு அவங்கிட்டயே டைரக்டா சொல்லுவான். ஆக்சுவலா அவன் சாப்பிட்டிருக்கிறது ஸ்மெல்ட் ஃப்ரூட். அவன் வயித்தை நல்லா சூடாக்கி அப்படியே கையை விட்டு அவனுக்கு என்ன வேணுமோ அதை அசால்ட்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ 500 மில்லியன் பெரி பவுண்டியை நான் மொத்தமா சில்வர் ஸ்டாச்சுவா மாத்த போறேன்னு என்னத்தையோ தூக்கிட்டு அவன் மேல வீசுவான். அது நல்லா குதிக்க வரும். லூஃபிக்கு ஒண்ணுன்னா விடுவானா நம்ம பார்த்தோமியும் சடனா என்ட்ரி கொடுத்து அந்த அட்டாக்கை தடுத்துருவான். இப்ப பயலோட கையை நல்லா கம்மா போட்டு லாக் பண்ணி வச்சிட்டானுங்க. இல்லன்னா கூட நேரத்துக்கு பேரியரை ரெடி பண்ணிருப்பான். வந்து பயங்கரமா போசலாம் கொடுத்துட்டு என்ன ஆனாலும் சரி லூஃபி சென்பாய எவனுமே தோட்ட விட மாட்டான்டாமா. பில்லுக்கே கடுப்பாயிரும். யாரா இவன் திடீர்னு வந்து உசுர வாங்கிட்டு இருக்கான்னு. அவனை விட்டுட்டு வந்தானே ஒரு மூதேவி. அவனுக்கே ஒன்னும் புரியல, எப்படி இவன் வந்தான், கையெல்லாம் கட்டி இருக்குது அப்படின்னு அவன் ஏறியே வந்திருக்கான்னு அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் என்ன இதுக்கப்புறம் விடுவானுங்களா? மொத்த கூட்டமா அவனை அட்டாக் பண்றதுக்காக வேகமா வருவானுங்க. எல்லாத்தையுமே பாத்ரூமையும் அசால்ட்டா அடிச்சு தெரிய விட்டுருவான். அந்த டைம் டிசைர் இடையில புந்த அவன் ஆயுதத்தை உடச்சு விட்டுருவா. உடனே பார்த்தோமியும் அவளை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீதான்னு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி அவளை நோண்டி கேட்பான். அதுலயே நல்லா தெரியுது டிசைரை பார்த்தோமியோக்கு நல்லா தெரியும்னு. அவன் அப்படிதான்டா செய்வேன், உன் வேலையை மட்டும் பாடுற விளக்கன்னு அட்டாக் பண்ணுவா. உடனே பில்லு என் இடத்துக்கு வந்து என்கிட்டயே ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா, உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லி ஓங்கி நம்ம லூஃபியோட தலையை வெட்ட வருவான். ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தோமியோ நவுட்டி காப்பாத்திட்டான். இல்லைன்னா தலை நேரத்துக்கு பொசுங்கி இருக்கும், இல்லைன்னா ரெண்டா போயிருக்கும். அவன் வெட்டினதுல அப்படியே மெல்ட் ஆகுது. இப்போ பார்த்தோமியோவால பேரியர் ரெடி பண்ண முடிஞ்சா வேற லெவல்ல இருக்கும். ஆனா கையை தான் கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டாங்களே. அது மட்டும் இல்லாம சுத்தி அத்தனை பேர் ரவுண்டு கட்டிடுவாங்களா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பான். லூஃபி இருந்துட்டு கிவ் அப் பண்ணாத வா போலான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு உருண்டு போவான். பெரிய சைஸ் குண்டா இருக்கான்ல, வர்ற வழியில இருக்க எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளிட்டு போவான். அப்படி ஸ்லோப்ல எல்லாம் சும்மா சல்லுன்னு மேல ஏறி போனவன் பாதி தூரத்துக்கு மேல என்னால முடியலப்பா, தின்ன சாக்லேட்டோட எனர்ஜி முடிஞ்சு போச்சுன்னு மறுபடியும் சல்லுன்னு ரிவர்ஸ்ல வருவான். ஆனாலும் அங்க இருந்து உருண்டு அந்த வழியா தப்பிச்சு போயிருவாங்களா. இவ்வளவு நேரம் கூலா ஜாலியா
ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டு இருந்த பில்லு இப்ப செமையா கடுப்பாயி ஒழுங்கா அவங்கள புடிச்சு என்கிட்ட கொண்டு வாங்க, அவங்கள நான் கொல்லணும்னு காட்டு கத்துவான். உடனே டிசையர் அவன் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு அடிச்சு புரண்டு போவான். அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த பெரிய சைஸ் கோட்டையை விட்டு அவங்களால ஈஸியா தப்பிக்க முடியாதுன்னு. சோ எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி போய் இந்த மொத்த தீவியும் சல்லடை போட்டு சலிச்சாச்சு அவங்கள கண்டுபிடிக்காம விடக்கூடாதுன்னு அடிச்சு புடிச்சு சும்மா பிச்சுக்கிட்டு போவாங்க. அதே நேரம் இங்க அவனுக்கு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டானுங்க. லூஃபி நீ என் உயிரையே காப்பாத்திட்டாமானா உடனே பார்த்தோமியோக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவனோட ரோல் மாடல் அவனே இனிய காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்னு சொன்ன உடனே பயலுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. இப்ப மேட்டர் என்னன்னா நம்ம பயல புடிச்சு வச்சிருக்காங்களே அந்த உருண்டை, அதை நான் சீப்ரிசம் ஸ்டோன் நினைச்சேன், ஆனா அதான் இல்ல, அது மெட்டல். அத பையன் பயங்கரமா எனர்ஜி யூஸ் பண்ணி உருட்டுறதுனால அவனுக்கு ரொம்பவும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ அந்த சாக்லேட்டை தின்னதுனால கொஞ்சம் தூரம் உருட்டிக்கிட்டானாமா. இதுக்கப்புறம் தான் என்ன பண்றதுன்னு தெரியலாமா. ஓ அவ சாக்லேட் கொடுத்தாளா? ஆமா அவளுக்கு கேண்டீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிசையர் என் சின்ன வயசு ஃப்ரெண்டுமா, ரெண்டு பேருமே ஒரே ஐலாண்ட சேர்ந்தவங்க தான். அடிக்கடி வெளியில போய் சில்லறத்தனமா ஏகப்பட்ட பஞ்சாயத்தை பண்ணுவாங்க. அதுக்காக நல்லா வாங்கியும் கட்டிக்குவாங்க. எப்ப கடலுக்குன்னு கிளம்பி வந்தாங்களோ அந்த டைமுக்கும் போதுதான் ரெண்டு பேருமே செப்பரேட் ஆயிட்டாங்க. ஆனா எதுக்காக அவ இப்படி பண்றான்னு தான் பார்த்தோமியோக்கு சுத்தமா புரியல. சரி இப்ப அதை பத்தி யோசிக்கலாம் டைம் இல்ல, எப்படியாச்சும் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சாகணும், இல்லன்னா பிரச்சனைன்னு சொல்லி வாய மூடல அடிச்சு புடிச்சு டிசையர் அவ ஆளுகளோட வந்து நிப்பா. கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியான்னு மின்னல் வேத்துல வருவா. ஆக்சுவலா ஈஸ்ட் ப்ளூல இவ ஒரு ஃபாஸ்டஸ்ட் போட் ரேசர். அப்படி இருக்கும்போது என்கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க முடியும் விளக்கண்ணு கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டே வருவா. பார்ட்டலோமியோ லூஃபிய முடிஞ்ச அளவுக்கு உருட்டி தள்ளுவான். ஆனா அவங்க பண்ற அட்டாக்ல திருச்சு போயிட்டு இருப்பாங்க. உடனே டிசையர் பார்ட்டலோமியோ கிட்ட ஒரு டீல் போடுவான். சின்ன வயசு பழக்கத்துக்கு வேணாம், பில்லு கிட்ட உன்னைய நான் விட சொல்றேன், ஒழுங்கா அவனை ஒப்படைச்சிரும்பா. அவன் லூஃபி சென்பாய் தான் இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன் உயிரை வேணாலும் தருவனே தவிர லூஃபி சென்பாய தொட விடவே மாட்டேன்பா. ஆட மூலகட்ட முட்டாவல இன்னுமாடா இதே சொல்லிட்டு இருக்கேன்னு அவ பயங்கரமா கடுப்பாவா. அப்படின்னா நீ அவன் கூட சேர்ந்தே சாப்பிடான்னு சொல்லி கண்டமேனு சுடுவா. சோ இப்படி சுட்டதுல என்ன ஆகும்னா அந்த இடம் உடஞ்சு அவனுக்கு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் உள்ள விடுவானுங்க. அவனுக்கு பின்னாடியே வேகமா வந்துட்டு இருந்தவனே பிரேக்க புடிச்சாலுமே ஸ்கிட் ஆகி அப்படியே அவளும் உள்ள வந்துருவா. ஆனா அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மத்தவங்க எல்லாம் எஸ்கேப். சோ இப்ப மூணு பேரும் பெரிய சைஸா அதெல்லாம் பாதாளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. அப்ப திடீர்னு தரைக்குள்ள இருந்து ஒரு மாங்காய் மட்டையை வந்து என்ன வெளியில ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்பான். அதெல்லாம் சரியா போயிருப்பா. அண்ட் இதோட பேரு பெசட்டா. அதுகிட்ட இந்த மாசம் இன்ஸ்டாலேஷன் சொல்லி துணியை ஓபன் பண்ணி காட்டுவானுங்க. ஏகப்பட்ட சில்வர் எப்படிதான் மாசம் மாசம் டன் கணக்கில் யாருக்கோ சர்வ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல வேற பில்லு அந்த நியூ வேர்ல்டு மான்ஸ்டர் கிட்ட நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லுன்னு வேற சொல்லுவான். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த சில்வரோட சேர்த்தி பிடிச்ச பவுண்டிஸ் எல்லாத்தையுமே ஒப்படைக்கிறானுங்க. அந்த டைம் அவனுக்கு ஒரு காலு என்னன்னா பார்த்தோமியோவையும் லூஃபியும் பிடிக்க முடியலன்னு. உடனே பில்லு கடுப்பாயி ஆவலோனை கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டீங்கல்ல மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்மா. அப்படியே கட் பண்ணி சுரங்கத்துக்குள்ள காட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் அந்த தண்டவாளத்துல கைய வச்ச உடனே அது வீலா மாறுது. காலுமே வீலா மாறிடுச்சு. முன்னாடி டிபார்ச்சர் ஆகுதுன்னு வேற. எனக்கு தெரிஞ்சு இவன் தான் அந்த ஆவலோனா இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே போலாமான்னு சொல்லி விசில் அடிச்சுட்டு கிளம்புவான். இதுக்கப்புறம் பாதாளத்துல விழுந்த நம்ம லூஃபி மத்தவங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.